ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சீரீஸ் பேரு டைனோசர் அட்வென்ச்சர் வித் ஆரு, மீனு அண்ட் குட்டு. எபிசோட் நம்பர் 1. ஒரு அற்புதமான சாகச உலகத்துக்குள்ள போகலாம். நீங்க எல்லாரும் ரெடியா குட்டீஸ்? கதை கேட்க தயாரா குட்டீஸ்? இப்ப வாங்க கதையை கேட்கலாம். அங்க ஆறு மீனுன்னு 2 சுட்டி பசங்க இருந்தாங்க. கூடவே குட்டுன்னு ஒரு குறும்புக்கார மந்திர பேரட்டும் இருக்கு. ஒரு அழகான நாள்ல ஆறுவும் மீனும் காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தாங்க. சுத்தி பாக்குறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பறவைகளோட பாட்டு, பூக்களோட வாசம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்னைக்கு அப்படிதான் அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. புதுசு புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். எப்போதுமே ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அவங்க விளையாடுவாங்க. அப்பதான் ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து ஒரு மினுமினுப்பான வெளிச்சம் வந்துச்சு. என்னவா இருக்கும்னு ஆறும் மீனும் ஆச்சரியமா ஒருத்தர் பார்த்தாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயமும் பெரிய ஆர்வமும் இருந்துச்சு. மெதுவா அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்து போனாங்க. அங்கே அவங்க பார்த்தது, அடடே, ஒரு பெரிய பளபளப்பான முட்டை. அது சாதாரண முட்டை மாதிரி இல்ல, ஊதா, பச்சை, நீலம்னு பல நிறங்கள்ல மின்னிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு விசித்திரமான ஆனா அழகான வெளிச்சம் வந்துச்சு. ஆறு மெதுவா அத தொட போனான். ஆனா ஒரு நிமிஷம் தயங்கினான். மீனவும் ஆச்சரியமா அத பார்த்துட்டு இருந்தா. இது என்ன முட்டையா இருக்கும்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடுச்சு. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அந்த முட்டை இன்னும் வேகமா மினுமினுக்க ஆரம்பிச்சுச்சு. ஒரு சின்ன அதிர்வும் அதுல இருந்து வந்துச்சு. ஒரு சத்தம். மெல்ல மெல்ல அந்த முட்டையோட ஓடுல சின்ன சின்ன விரிசல்கள் வர ஆரம்பிச்சது. வெளிச்சம் இன்னும் பலமா வந்துச்சு. ஆறும் மீனும் கண்ணிமைக்காம அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. முட்டை உடைஞ்சு வெளியில வந்து ஒரு குட்டி டைனோசர், குட்டி இல்ல, அது ஒரு விசித்திரமான பளபளப்பான திசை காட்டி. ஆமாம், ஒரு காம்பஸ். ஆனா இது சாதாரண காம்பஸ் இல்ல. இதுல புதுசு புதுசா சில சித்திரங்களும் எழுத்துக்களும் இருந்துச்சு. அப்பதான் அவங்களுடைய குறும்புக்கார நண்பன் குட்டு கத்திக்கிட்டே அங்கே பறந்து வந்து ஆறுவோட தோல்ல உட்கார்ந்துச்சு. அந்த காம்பஸை பார்த்ததும் குட்டு இன்னும் சந்தோஷமா கத்துச்சு. அதுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி அந்த காம்பஸை பார்த்துச்சு. ஆறு அந்த காம்பஸை கையில எடுத்தா. அது அவனோட கையில சூடா இருந்துச்சு. காம்பஸ்ல இருந்த முள் வேகமா சுத்தி ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நின்னுச்சு. ஒரு மந்திர கதவு திறக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த முள் காட்டிய திசையில பார்த்தா, அடடா, அங்கே ஒரு பளபளப்பான கதவு திறந்தது. ஒரு கலரான சுழன்றுகிட்டு இருந்த ஒரு பாதை. அதுக்குள்ள என்ன இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இது ஒரு டைம் டிராவல் செய்யற முட்டைன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. ஆறுவும் மீனுவும் குட்டுவும் ஒருத்தர் பார்த்தாங்க. அவங்க கண்ணுல ஒரு பெரிய சந்தோஷம். மெதுவா ஒரு அடி எடுத்து வச்சு அந்த புது உலகத்துக்குள்ள போனாங்க. அவங்க கால் வச்ச இடம், அடையப்பா, அது ஒரு புது உலகம். சுத்தி பார்த்தா பெரிய பெரிய மரங்கள், விசித்திரமான செடிகள், நம்ம உலகத்துல இல்லாத பல விஷயங்கள் அங்கே இருந்துச்சு. காற்றுல ஒரு வித்தியாசமான வாசம். தூரத்துல இருந்து ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. ஆறும் மீனும் பயத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது என்ன உலகமா இருக்கும்? அப்பதான் ஒரு பெரிய செடிக்கு பின்னால இருந்து ஒரு குட்டி தலை எட்டி பார்த்தது. அது என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி ட்ரைசராட்டப்ஸ்.
ஆமா, ஒரு டைனோசர் குட்டி. அதுக்கு 3 கொம்புகளும் கழுத்துல ஒரு எலும்பு கவசமும் இருந்துச்சு. ஆனா பார்க்க ரொம்ப அழகா குழந்தை மாதிரி இருந்துச்சு. அந்த குட்டி ட்ரைசராட்டப்ஸ் பயப்படாம மெதுவா அவங்கள நோக்கி வந்துச்சு. அதோட கண்ணுல ஒரு பெரிய ஆர்வம். ஆர்வம் மீனும் ஆச்சரியமா அதை பார்த்தாங்க. குட்டு சத்தம் போட்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஆறு மெதுவா தன்னோட கையை நீட்டினான். அந்த குட்டி ட்ரைசராட்டப்ஸ் பயப்படாம ஆறுவோட கைய தன்னோட மூக்கால மெல்லமா தேய்ச்சிச்சு. ஒரு சந்தோஷமான சத்தத்தை எழுப்புச்சு. அது ஒரு நல்ல நண்பனா இருக்க போகுதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. மீனும் சிரிச்சுக்கிட்டே அந்த டைனோசர் குட்டிய மெதுவா தடவி கொடுத்தா அவங்க உலகத்துல புதுசா ஒரு நண்பன் கிடைச்சிட்டா குட்டுவும் அவங்கள சுத்தி பறந்துச்சு. இப்படிதான் ஆறுவும் மீனும் அவங்களுடைய முதல் டைனோசர் நண்பனையும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன முட்டையிலிருந்து ஆரம்பிச்ச அவங்களுடைய சாகச பயணம் ஒரு புதிய உலகத்துக்கு அவங்கள கொண்டு வந்துச்சு. குழந்தைகளா, நாம ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்க ஆசைப்பட்டா எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆர்வமா இருக்கிறதுனால தான் பல கண்டுபிடிப்புகளை நடத்தியிருக்கு. இந்த சாகச பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கலாம்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பை பை குட்டீஸ்.